மாட்டி இருந்தால் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் போஸ். இப்போ இந்த மணியை எடுத்து இந்த பேக்கில் போட்டுருவோம். பேக்கில் போட்டால் எவ்ரி ஒன் சி தட். தெரியுதா? ஓகே, எவ்ரி ஒன் சி தட். பிடிச்சிக்கோங்க. இப்போ இது என்னது? பீஸ் ஆஃப் கிளாத். இதை எடுத்து நான் கவர் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல அப்படியே துணியோட பிடிச்சிக்கோங்க. இங்கே துணியோட பிடிச்சிக்கோங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வைஜெயந்தி. வைஜெயந்தி மேடம். இப்போ இந்த மணி என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கா இல்லை ரைட் ஹேண்டில் இருக்கான்னு கூட சொல்லணும். நான் எடுத்துகிட்டு நான் உங்களை குழப்புவேன். புரிஞ்சுதா? ஓகே, நான் இதை ஃபுல் மணி ஓகே எடுத்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கோங்க. என்னோட லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு சொல்லுவோம். எதில் இருக்கு? லெஃப்ட். இதா? இதானே? அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் சும்மா அங்கே பாருங்கள். பார்த்துட்டீங்களோ? ஓகே, எங்கே இருக்கு? ரைட்டு. இப்போ இங்கே இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு? எனி ஐடியா? இங்கே இருக்குன்னு நினைப்பீங்க. இங்கேயும் இருக்காது. அதில் இருக்கா? எஸ். வந்து ஏதாவது ஒரு உள்ளவங்களை ஏதாவது பர்சனோட நேம் நினச்சிக்கோங்க. பெரிய பேராகலாம். சிவகார்த்திகேயன் அப்படின்லாம் நினைச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயனா சிவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. என் பேர் விக்னேஷ்னா விக்கி, அந்த மாதிரி. ஓகே, சிம்பிளாக நினச்சிக்கோங்க. 4-5 வேர்டு, அது 4-5 எழுத்தில் வர மாதிரி. 4-5 எழுத்தில் லெட்டர். ஓகே, நீங்கள் வந்து வேர்ல்டுலேயே ஃபேமஸான பிளேஸ் இருக்குங்களா? அந்த ஃபேமஸான பிளேஸ் ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க. நினச்சிட்டிங்களா? ஓகே, டன். நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரதர், இப்போ நீங்கள் வந்து இந்தாங்க இது வச்சுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு கார்டு இருக்கும். நீங்கள் எடுத்து என்ன பிளேஸ் நினச்சிருக்கீங்களோ அதை எழுதிருங்க. ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல அப்படியே எழுதிருங்க. நீங்கள் உங்களோட இங்கே நினச்சிட்ருக்க உங்களோட பேர் இங்கே எழுதி இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. எனக்கு காட்ட வேணாம், நீங்கள் அங்கே போயிருங்க. ஓகே, எனக்கு காட்ட வேணாம், இப்படி திரும்பி. நீங்களும் எனக்கு காட்ட வேணாம் அந்த சைட். ஓகே, நான் பார்க்கல, நான் திரும்பிக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டு மட்டும். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, நான் பார்க்கல, திரும்பிட்டு இருக்கேன். நீங்கள் எழுதிட்டு மட்டும் சொல்லுங்கள். எழுதியாச்சா? அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. ஓகே சரண்ராஜ், இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த அட்டையெல்லாம் எதுவுமே கேப் கிடையாது. இப்போ இந்த கவருக்குள்ளே ஏதாவது கேப் இருக்கான்னு பாருங்கள். இந்த கவருக்குள்ளே இல்லை சார். இல்லை உள்ளே போட்டு ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இங்கே வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் 2 பேருமே வேறு ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் நினச்சிட்டு இருக்கீங்களே, அவங்க இங்கே இந்த ரோலில் இருக்காங்களா இந்த ரோலில் இருக்காங்களா? இந்த ரோலையா? உங்களுக்கு தெரிஞ்சவர் கரெக்டு தானே? ஓகே, சார் நீங்கள் வாங்க, இதில் உட்காந்துக்கோங்க. இது மேலே உட்காந்துக்கோங்க. நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த பர்சனை வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. அவரோட பேரை நல்லா நினச்சிக்கோங்க. அவர் உருவத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தா என்னால் மைண்ட் ரீட் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க பேரை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா அப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்படி சொடக்கு போட்டோன்னா அந்த ஒரு எழுத்தையும் அப்படியே மனசுக்குள்ளே படிங்க. படித்து முடிச்சோடனே சொல்கிறேன். இப்போ என் பேர் விக்கினா VICKY ஓகே அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். நான் சொடக்கு போட்டோன்னே ஆரம்பிச்சேன். மனசுக்குள்ளே சொல்லி முடிச்சோன்னே என்ன சொல்லணும், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, ரெடியா? புரிஞ்சதில்ல? சொல்லிட்டீங்களா? ஐ திங்க் 5-6 எழுத்து அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குல்ல, அது அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஓகே, அப்படியே இருங்க. என்கிட்ட ஒரு நோட் இருக்குது. இதை எடுத்து அதை நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம். 2வது எழுத்து மனசுக்குள்ளே படிச்சுக்கோங்க. 3. அவர் பேர் மனசுக்குள்ளே இருங்க. இருங்க. அங்கே ஆடியோக்காரருக்கு தொண்டை எதுவும் சரியில்லையா? ஓகே, சொல்லிட்டீங்களா? அப்படியே இருங்க. ஓகே, ஓகே, நான் கேட்கும் போது சொல்லுவோம். பிடிச்சிக்கோங்க. என்ன எழுதியிருக்கீங்கன்னு பார்ப்போம். அப்படியே இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம். அவர் இங்கே தான் இருக்கார். தமிழ்னு எழுதியிருக்கீங்களா? என்ன எழுதியிருக்கீங்க? மைக்கில் சொல்லுங்கள். தமிழ் மைக்கில் சொல்லுங்கள். கொடுங்க. தமிழ் யார்? ஓகே, தமிழ். நான் என்ன சார் எழுதியிருக்கேன்? எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. தமிழ். தேங்க்யூ ஜி. போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. அதுக்கு நல்லா மெயில் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் உட்காந்து
நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பேர் அது உங்கள் மனசுக்குள்ள ஞாபகம் இருக்கா? ஓகே, அதாவது அது ஒரு பிளேஸ். ஓகே, அந்த பிளேஸ் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. அந்த பிளேஸ்க்கு போயிருக்கீங்களா இல்லை போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? போகணுன்னு ஆசை. ஓகே, அது இந்தியாவில் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரி தான். ஓகே, இப்போ அந்த கண்ட்ரி நேமை நான் அப்படி சொடக்கு போட்டோன்னே மனசுக்குள்ளே டக்குன்னு படித்து முடிச்சிடணும். ஓகே, ரெடி? படித்து முடிச்சிட்டிங்களா? அவ்வளோதானா? ஸோ அந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு ஸ்டேட் நினச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? ஓகே, அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய இமேஜினேஷன் போர்டு இருக்குது, அதில் சாக் பீஸ் எடுக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து பெருசாக வரைங்க. மனசுக்குள்ளே சாக் பீஸ் எடுக்கிறீங்க, அப்படியே வரைஞ்சிட்டிங்களா? ஓகே, அப்படியே இருங்க, லைன்லேயே இருங்க. ஓகே, இதை மைக்கு கையில் வச்சுக்கோங்க. மைக்கில் சொல்லணும். அங்கே பாருங்க, சொல்லுங்கள். ஃபஸ்ட் லெட்டர் என்ன? எல். சூப்பர். மைக் எனக்கு காட்டுங்க. ஓகே, அப்படியே அடுத்து லெட்டர் அப்படிலாம் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஓகே, அது இந்தியா மாதிரி இந்தியாவில் உள்ள கோவா மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். எஸ். ஓகே, மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. மைக்கை கிட்ட வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்கள்? சிட்டி பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் லாஸ் ஏஞ்சலுக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.